ஆப்பிளோட விஷன் வாய்ஸ் மாதிரியே நான் ஆண்ட்ராய்டு கூட டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு கான்செப்ட். அது நான் வீடியோட ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிக்கிறேன். டோட்டலா என்னோட ஐடியாவை வச்சு ஒரு கான்செப்ட்டா செஞ்சது. ஸோ இதை நான் எப்படி பண்ணேன்றதெல்லாம் இந்த வீடியோலே பாருங்க. ஃபுல்லா பார்த்தா தெரியும். அதுக்குன்னு வீடியோட லாஸ்ட்ல போய் பார்க்காதீங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி லிமிட்டடான ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கு. கேலரி, கேலண்டர், அப்புறம் நோட்ஸ் ஆப். இந்த 3 ஆப் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இது இல்லாம 3 ஆப்பும் நீங்க பார்ப்பீங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க. பட் அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா அது எப்படி சொல்றது? கரெக்ட்டா ஒர்க்கா வைக்க முடியல. பட் இந்த நான் சொன்ன இந்த 3 ஆப்புமே சூப்பரா ஒர்க் ஆகும். நோட்ஸ், கேலண்டர், அப்புறம் கேலரி எல்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகும். அண்ட் இதில இன்னும் நெறைய ஆப்ஸ்லாம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபியூச்சர்ல நெறைய ஆப்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட விஷன் வாய்ஸ். அதுலேருந்து தான் ஃபுல் இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க. இது எல்லாமே நான் வீடியோ எடிட்டிங்ல கொண்டு வந்தது. நீங்க அந்த வெளியில பார்க்குற அந்த லேயர், அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தது. அதுக்கு பின்னாடி இருக்க இந்த மாரி ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாரி வர லேயர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிளர் லேயர் ஆட் பண்ணி, அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் ஆட் பண்ணி அந்த இத கொண்டு வந்தது. பிளஸ் நீங்க அந்த ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் லேக் இருக்கா மாரி. ஏன்னா அது வந்து அதுவும் எடிட்டிங்ல கொண்டு வந்தது தான். இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த லேக் இருக்கா அத நோட்டீஸ் பண்றீங்களா என்னன்னு தெரியல. பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீம்லெஸ்ஸா அது மூவ் ஆன மாரி பண்ணியிருக்கேன். நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அத நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்றத வீடியோல சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி அத நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அத நோட்டீஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து டோட்டலா எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான். எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒண்ணு விஷுவலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கேன். அதே மாரி ஒர்க் ஆகுமான்றது தெரியல. ஆனா நல்லாயிருக்கும். பட் இந்த வீடியோவும் ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது ஒரு கான்செப்ட் மாரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி கான்செப்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் அது விஷுவல் வாய்ஸ் வச்சு பண்ணணும்னு இப்போ ரீசெண்டா தான் ஐடியா வந்து மாறுச்சு. ஐடியா வந்து அப்டேட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது இந்த மாரி கான்செப்ட் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற எதுவும் சஜஷன் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்னென்ன மாரி கான்செப்ட் வீடியோஸ் ட்ரை பண்ணலாம்? இந்த மாரி கான்செப்ட் ட்ரை பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணுங்க. இப்போ விஷன் வாய்ஸ் நான் ட்ரை பண்ண மாரி வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் விஷன் வாய்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்டு நான் ட்ரை பண்ணேன். பட் அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்க. லெட் மீ டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணிருக்கோம். மேபி இதே ஒரு புது சீரிஸாவும் மாத்தலாம். இந்த ஐடியா நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வருது. கமெண்ட் செக்ஷன்ல இருந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் ஐடியா நீங்க போடுங்க. அந்த கான்செப்ட் ஐடியா நான் எடுத்து அது ஒரு வீடியோவா ட்ரை பண்றேன். அண்ட் அந்த வீடியோக்கு வந்து நீங்க டியூரேஷனும் குடுக்கலாம். ஸோ இந்த டியூரேஷன்ல இப்போ 2 டேஸ், 3 டேஸ் எடிட் பண்ண ரொம்ப நாள் எடுத்துப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 4 டேஸ்க்கு கம்மியா போடாதீங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க சொல்ற அந்த கான்செப்ட்ட வந்து நான் ரெடி பண்ணணும். கான்செப்ட் வீடியோவ ரெடி பண்ணி நான் வந்து அத போஸ்ட் பண்ணுவேன். கன்டென்ட் இல்லாதப்ப. இப்போ நான் எப்படி பண்றேனோ அது மாரி தான். ஸோ பட் அது நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எபிசோடா போட போறேன்றதே நான் அந்த மாரிலாம் யோசிக்கல. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.